இது வந்து தள்ளி விடணுங்களா? இது வந்து இந்த இடத்துல கிளீன் பண்ணி விட்டோம்னா எள்ளு வந்து சீக்கிரமா கீழே விழுந்துருங்க. ஏன்னா லேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து சளிச்செல்லுங்க. சளிச்செல்லுங்க சுத்தமா இருக்கு, சுத்தமா தளிச்சிருங்க. இதுல வந்து எந்த ஒரு தூசுமே இருக்காது. நம்ம அப்படியே வியாபாரத்தை கொண்டு வரலாம். ஆமாங்க, வியாபாரத்தை கொண்டாடலாம். அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க. எள்ளு செழிக்குது. சரிங்க. இப்படியே வந்து நம்ம ஒரு வாய் வேணாலும் அள்ளி போட்டு சாப்பிடலாம். ஒன்னும் குப்பை மண்ணு இதெல்லாம் வராது. ஆமா, குப்பை ஈடு எதுவும் இருக்காது. அவ்வளவு சுத்தமா சளிச்சிருதுங்க. மண்ணு கல்லு எது இருக்காது, எதுவுமே இருக்கு. எள்ளு செழிக்கிறேங்க. சரி, மோட்டர் இருக்குங்க. சரி, மோட்டர்ல ஃபேன் இருக்குங்க. சரி, மேல வந்து சல்லடை இருக்குங்க. சரி, நம்ம அதுல போடுறோம்னா எல்லாம் மட்டும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு சலிக்கிறாங்க. பக்குவமாக மிஷினில் எள்ளு சலிக்கிறத பார்க்க போகிறோமுங்க. மண் தனியாக, பாலை தனியாக, குறிப்பாக வந்து அந்த மேலே இருக்கிற தலை தனியாக அவ்வளோ அழகாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்குதுங்க இந்த மிஷினு. நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எள்ளு கமிட்டி, தேங்காய் மார்க்கெட் கமிட்டிங்க, அதாவது முழு தேங்காய் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோக்கு போகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு முதல் தரம், ரெண்டாம் தரம், மூணாம் தரமில் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு பதிவு பண்ணுறோம். தோட்டம் இருந்தால் தென்னை மரம் இருக்குங்க, தென்னை மரம் இருந்தால் காய் இருக்குங்க. நம்ம காய் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறது நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் தேங்காயோட விலையை நீங்களே நிர்ணயித்து உள்ளூர் வியாபாரியோ வெளியூர் வியாபாரிக்கோ போடலாம். அதனால் இந்த எள்ளு எவ்வளோ பக்குவமாக சலிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மற்ற வீடியோக்களும் உள்ளே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன், நிறைய வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துறீங்க. அதனால் மறக்காமல் இப்போவே லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு வீடியோக்களை உள்ளே போய் எள்ளு எப்படி சலிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஏறுங்க, இந்த எள்ளு வந்து குப்பையா இருக்குது. சரிங்க. இந்த எல்லாம் வந்து நம்ம மிஷினில் கொட்டி இப்போ சுத்தம் பண்ண போகிறோம். இது இவ்வளவு குப்பையா இருக்குங்க. ஆமாம், இதில் மண்ணு எல்லாமே கலந்துருக்கு. ஆமாம், மண்ணு எல்லாமே இருக்கு. சரிங்க. இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் போட்டு சுத்தம் பண்ண போகிறோம். ஆஹோ, சரி சரி சரிங்க. இது வந்து பொட்டுங்களா? கீழே வரது பொட்டுங்களா? பாலை கீழே கொட்டுறது பண்ணுங்களா? ஏங்க இதில் வர்றது மண்ணுங்களா? இதில் வர்றது மண்ணுங்க. இதில் அடியில் மண்ணு செலுத்துறது, மேலே எல்லாம் செலுத்திடுது. எல்லாம் செலுத்தி போட்டாலும் ஃபேனில் ஊதி வெளியிட்டு எள்ளு எங்கே இருக்குங்க? எல்லாம் அந்த பக்கம் வரும். அந்த பக்கம் கீழே இல்லை, அந்த பக்கம் வரும். எடுப்பாங்க. இந்த எல்லை விட சின்ன கல்லு மண்ணு உள்ள கல்லு மண்ணு எல்லை விட சின்ன பொருள் இறங்க. ஆமா ஆமா, அதை மட்டும் எடுத்துடுறாங்க. ஆமா, இதே சில காட்டுல சாப்பிடுவேன், சில காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு நறுக்கு அந்த மண்ணு வரும். எல்லை விட சின்ன மண்ணு நம்மளுக்கு வராது, அதுல வராது. இதே இதெல்லாம் அப்படியே தலை, இந்த தலையெல்லாம் ஓடி பரவணும் காத்து.
ஆமா கோழி எடுத்து கொட்டிடலாம். இப்ப நான் வந்து எள்ளு தெளிக்கிறேங்க. சரி பாத்தீங்கன்னா மோட்டர் இருக்குங்க. சரி மோட்டர்ல இந்த ஃபேன் இருக்கு. மேல வந்து சல்லடை இருக்குங்க. நம்ம அதுல போட்டுறோம்னா எல்லை மட்டும் சலிச்சு சரி கீழே எள்ளு விழுந்தோம்னா அந்த குப்பை வரும் இல்லைங்க, குப்பை வந்து இந்த ஃபேன் ஊதி வெளியில வெளியேறுங்க. சரி அதுக்கு கீழே மண்ணு சலிக்கிற சல்லடை இருக்குதுங்க. மண்ணை சலிச்சு எள்ளு மட்டும் தனியா இங்க வந்துருங்க. சரி சரி இதுல வந்து எள்ளு வந்துருக்கு. இதுல வந்து எள்ளு வந்துருங்க. பாலை இல்லாம எல்லாமே வந்துருக்கு. பாலை இல்லாம எல்லாமே வந்துருங்க. அப்புறம் நம்ம பாலை சலிக்கும் போது அப்புறம் கொஞ்சம் பாலை வரும். பாலை ரெண்டாவது தடவை ஆமா, அது ரெண்டாவது தடவை சலிக்கும் போது பாலை வந்துருங்க. மேல இருக்கிற குப்பை போய் அப்படியே அந்த பக்கம் சலிக்கும் போது பாலையோட வருங்க. ஆமாங்க இதுல ஆமாங்க. அது ரெண்டாவது முதல் டைம் சலிக்கும் போது பாலை வராதுங்க, சுத்தமான எள்ளு மட்டும் வருங்க. பாலை வந்து பின்னாடி போயிரு. பாலை போதுமான வரைக்கும் எடுத்து போதுமா? ஆறுதான் பாலை போதுமில்ல, பாலை போதுமில்ல. குப்பை வந்து அங்க கீழே வந்துருது பாருங்க. வந்து கீழே வந்து எள்ளில் இருக்கிற குப்பை பூரா இங்க வந்து மண்ணு பூரா அது அடியில் விழுந்துருங்க. சுத்தமா எள்ளு செழிக்குது. சரிங்க இப்படியே வந்து நம்ம ஒரு வாய் வேணாலும் அள்ளி போட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஒன்றும் குப்பை மண்ணு இதெல்லாம் வராது. ஆமா, குப்பை ஈடு எதுவும் இருக்காது. அவ்வளவு சுத்தமா சலிச்சிருதுங்க. மண்ணு கல்லு எது இருக்காது, எதுவுமே இருக்கு. சரிங்க இது வந்து சளிச்சல்லுங்க. சளிச்சல்லுங்க, சுத்தமா இருக்கு. சுத்தமா சளிச்சிருங்க. சுத்தமா சளிச்சிருங்க. இதுல வந்து எந்த ஒரு தூசுமே இருக்காது. நம்ம அப்படியே வியாபாரத்தை கொண்டு வரலாம். ஆமா, வியாபாரத்தை கொண்டாடலாம். அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க. வேற இதுக்கு மேல இந்த ஃபேன் எதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா காற்று வந்து ஒரு ரூமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரூம் இல்லாதங்காட்டி சைடு எள்ளு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க காற்று எடுத்து. அதுக்காக இதில் எள்ளு போட்டுங்க. எள்ளு வந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் சலிக்குது. அது பின்னாடி வந்து தூசு மட்டும் போறாப்புல தள்ளி விடுறாங்க. டிராக்டர் வரையும் இருக்கணுமா? அப்படியே எல்லாம் வந்து நம்ம மாட்டி எவ்வளோ நேரத்தில் சலிக்குங்க இது? ஒரு மூட்டை வந்து அரை மணி நேரத்தில் சலிச்சிருங்க. ஒரு மூட்டையே அரை மணி நேரத்தில் சலிச்சு. ஆமாம், அரை மணி நேரத்துக்கு உள்ளாரையே சலிச்சிரு.
ஒரு 2-3-4 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சளிச்சு சலிச்சிடலாம். சுத்தமாக சளிச்சு எடுத்துட்டு சுத்தமாக சலிச்சிடலாம். மூட்டைக்கு 200 மூட்டைக்கு 200 ஆமாங்க. பாருங்க எவ்வளோ குப்பை போகுது. பால் பத்தாக்குறதுனால நீங்கள் வந்து மிஷினில் போட்டோம். ஆமாங்க, எல்லாம் மிஷினில் போட்டேங்க. போட்டால் 2 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் வெளியே வந்துடும். ஆமாங்க. சரி. எள்ளு பூரா இங்கேயே விழுந்துரு. குப்பை மட்டும் இங்கே போய்கிட்டு இருக்கு. மாமா பற்றி இதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. திருப்பி சொல்ல ஆமாங்க. இது ஃபுல்லாக இது வேறு குப்பையோடு இருக்குதுங்க. ஃபுல்லாக கொப்பையோட இருக்குது. ஆமாங்க. இது வந்து தள்ளி விடணுங்களா? இது வந்து இந்த இடத்துல க்ளீன் பண்ணி விட்டோம்னா சரி. எள்ளு வந்து சீக்கிரமா கீழே விழுந்துருங்க. ஏன்னா லேட் ஆகும். கொஞ்சம் லேட்டாக. இதில் வந்து முழங்க வந்துருக்கு. இதில் முழங்க வந்துருக்கு. இதெல்லாம் குப்பை வெளியே போயிருங்க. அது குப்பை வெளியே போயிட்டே இருக்கு. சுத்தமா இருந்ததுன்னா இது வந்து சுத்தமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் எள்ளு வந்து சுத்தமா இருக்கும் எடுக்கிறது. நம்ம எடுக்கிறோம் இல்லைங்க, காரக்கெல்லாம் படுத்தா இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுத்தமா எடுத்து இந்த தலையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம்னா சீக்கிரமா சுத்தம் பண்ணிடுங்க. சாக்கு எடுத்து சரி தூத்தி வெளியே வந்து தள்ளிடுது. ஆமாங்க, வெளியில தெரியும். ஆனா எள்ளு வந்து சுத்தமா தெளிவா வந்துருதுங்க. எந்த ஒரு செத்தையோ ஒரு இதே இல்லை, பத்து குவாலிட்டியா இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமை எவ்வளோ பக்குவமாக அந்த மண் வேறையா அந்த குப்பை வேறையா சளிச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா. முதலே சொன்ன மாதிரி தானுங்க, உங்களுக்கு தேங்காய் விலை நிலவரம், தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும், கடலக்காயோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி எள்ளோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. வாரம் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்காய் பருப்பு எவ்வளவுக்கு போகுது, முழு தேங்காய் எவ்வளவுக்கு போகுது, நல்ல காஞ்ச தேங்காய் எவ்வளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. மறக்காமல் தொடர்ச்சியாக போய் மற்ற வீடியோக்களையும் உள்ளே போய் நம்ம சேனலில் பாருங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.